சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரம்ம சாபம், இல்லை பிரம்ம தோஷம், இல்லைன்னா குரு சாபம் இப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 3 பேராக சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பிரம்ம சாபம்னா என்ன, இது எதனால் ஏற்படுது, இது நம்ம ஜாதகத்தில் இருக்காங்க இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்து இந்த சாபத்தால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இதோட பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம சாபங்கிறது எதனாலலாம் ஏற்படணும்னா, நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறக்கிறது. சரிங்களா? நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், சரிங்களா, இப்போம்னா டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்கள மறக்கிறது, இல்லை அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட அந்த வித்தையை தவறான வழியில் பயன்படுத்துறது. அதாவது அதர்மத்துக்கு ஜாதகமாக பயன்படுத்துறது, தர்மத்துக்கு எதிராக பயன்படுத்துவது, இதெல்லாம் பிரம்ம சாபத்துக்கு வழிவகுக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம கற்றுக்கிட்ட அந்த வித்தையை மற்றவங்களுக்கு